தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களிலும் சரி, இந்த யூடியூப் சேனல் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு முக்தார் அகமது என்ற ஒரு பிக்காளி பரதேசி நாய் தொடர்ச்சியாக அவதூறு பேசிட்டு வர்றான். அதை நாம் பல முறை கண்டிச்சாச்சு. அவங்க மேலே வழக்கு போட சொல்லி பல முறை புகார் கொடுத்தாச்சு. அப்போ அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ ஒரு 2 தினங்களுக்கு முன்னா பார்த்தீங்கன்னாக்க ஐயா கருமையூர் காமராசரை பற்றி ரொம்ப கேவலமாக எப்படி சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு எப்படி அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அப்படி ஒரு தவறான ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஐயா கல்வி கண் திறந்த கருமையூர் காமராசரை ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு வர்றான். அப்போ நாம் என்ன பண்ணோம்னா முறையாக இந்த திராவிட மாடல் ஆட்சியை நம்பி அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இன்னைக்கு இந்த கமிஷனர் ஆஃபீஸில் ஆணையர்கிட்ட போயிட்டு முறையிட்டு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புகார் மனு தெரிவிச்சிருக்கோம். இந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். என்ன அந்த நம்பிக்கை எடுக்காவிட்டால் நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் எடுக்கிற போராட்டம் மிக 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 ரொம்ப கவனிக்கத்தக்கதாக இருக்கும். என்ன இது ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை. இவன் ஒரு சமூக விரோதி. இவன் எங்க இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான்னா திராவிட மரபு அரசுல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். என்ன ஆகவே இந்த காவல்துறை நம்பி நாங்க மனு கொடுத்துருக்கோம். இந்த காவல்துறை நடவடிக்கை நம்பி இங்க புகார் கொடுத்துருக்கிறோம். அண்ணா அவர் தவறுதலா பேசினார் அப்படின்னா அப்படி என்ன அவர் பேசினாரு? இல்ல கருமையூர் காமராசரை இந்த நாடே கொண்டாடுது. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு அவரு தான், சோறு போட்டது அவர் தான், படிப்பு கொடுத்தது அவர் தான். அவர் எண்ணற்ற திட்டங்கள் அங்க தென் மாவட்டங்கள் ஃபுல்லா இருக்கிற இன்னைக்கு அணைகள் ஃபுல்லா கட்டுறது அவர் தான். என்ன அப்படிப்பட்ட ஒரு எந்த சொத்துமே சேர்க்காம தனக்கென்று ஒரு கொள்ளையடிக்காம என்ன ஒரு கண்ணியமிக்க ஒரு அரசியல் தலைவராக வாழ்ந்தவர் ஐயா கருமையூர் காமராசர். அவரை போயிட்டு அவன் கொலைகாரன்றான், கொள்ளக்காரன்றான், திருட்டு பையன்றான், அயோக்கிய பையன்றான். இப்போ இதெல்லாம் இங்க 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 ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சி சகிச்சுக்கிட்டு போகுது. அதை நாம சகிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா காமராசு மாபெரும் தமிழன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரரு, எங்க மொழிக்கு சொந்தக்காரரு. அதனாலதான் அவரு பிள்ளைங்க என்ன எங்க தகப்பனை இப்படி தவறா பேசினா உன்னை விடமாட்டோம்னு சொல்லிட்டு சட்டத்தின் வாயிலாக முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காவல் நிலையத்தில் மனு கொடுத்திருக்கோம். சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வார்த்தைகள் தவறா பயன்படுத்தணும் அப்படின்னா உடனே அவங்க மேல வழக்கு போடுறாங்க, அவங்கள கைது பண்றாங்க. முக்தார் இன்னும் ஏன் கைது பண்ணல? ஏன் அவர் மீது ஒரு வழக்கு போட்டு விசாரிக்கல? உங்க கேள்வி புரியுச்சு எனக்கு. ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சியை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணா, குறை சொன்னா அவங்களுக்கு பொத்துக்கிட்டு கோபம் வந்துடும். உடனே கைது பண்ணிடுவாங்க. ஒண்ணுமே இல்லை, மிம்ஸ் போட்டா உடனே கைது அவங்க. ஆனா இந்த முக்தார் அகமதுன்றது பிக்காளி பைய, லூசு பைய, அறவேக்காடு கம்மநாட்டி எவ்வளவோ கேவலமா பேசிட்டு வர்றான். என்ன அதை இந்த அரசு கண்டுக்கல. ஏன்னா அவன் ஒளிஞ்சு இருக்கிறதே திராவிட மாடல் அரசு உள்ளதான். அதாவதான் இந்த அரசு அவன் மேல எடுக்காது. இருந்தாலும் கண்ணியத்தின் வாயிலாக அண்ணன் செந்தமன் சீமான் என்ன முன்னெடுக்கின்ற அரசியலை கற்றுக்கூட அவங்க தம்பிங்க இந்த காவல்துறை நம்பிக்கை வச்சு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். கிஷோர் சுவாமி, அப்புறம் மாரிதாஸ், சவுக்கு சங்கர் இவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. தங்கச்சி திரும்பவும் சொல்றேன்ப்பா, திராவிட மாடல் ஆட்சியை ஏற்றுக்கொண்டு சிஞ்சா சிஞ்சா போடுவனை வாழ்த்தும், நியாயமா தர்க்கம் செஞ்சு கேள்வி கேட்பவனை முடக்கும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இது மத கலவரத்தை, ஜாதி கலவரத்தை உருவாக்குறதா நீங்க பாக்குறீங்களா? ஒரு சேனல்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி மறைந்த தலைவர்களை வச்சு பேசுவது. நான் சமூக விரோதிகள். நான் என்ன சொல்றேன், அவன் சமூக விரோதின்னு சொல்றேன். அது உங்களுக்கு நல்ல விளங்கு நினைக்கிறேன். அவன் இந்த மண்ணுக்கானவன் இல்ல, மக்களுக்கானவன் இல்ல. இந்த திராவிட மாடல் ஆட்சிக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு தன்னை காப்பாற்றி கொண்டு கையூட்டு வாங்கி கொண்டு செழித்து கொழுத்து வாழ்ந்து கொண்டு அவன் இந்த நாட்டுக்கு வந்த ஒரு சமூக விரோதி. அதை களையப்பட வேண்டும் கேட்கிறோம். அதை முதல்ல களையப்படணும், அவனை கைது பண்ணணும், அவனை சிறைப்படுத்துங்க, முடிஞ்ச தூக்கோட போடுங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசுறோம். இப்போ நான் ஒரு இஸ்லாமியர் தகாத வார்த்தையை பேசக்கூடாது. எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. முரண்பாடாவும் பேசக்கூடாது, அடுத்தவங்களோட வாழ்க்கையில போய் சேரக்கூடாது. இவரு ஒரு இஸ்லாமியரா இல்லையான்னு எங்களுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. ஏன்னாக்கா ஒரு இஸ்லாமியர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. மற்றவங்களோட வாழ்க்கையிலையும் போயிட்டு குறுக்கிடக்கூடாது, தவறுதலையும் பேசக்கூடாது. இது நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். நாம் தமிழர்.
உதயகுமார்மா துறைமுக பகுதியிலேருந்து வந்திருக்கோம். முத்தார் மீது நாங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணுறோம். கமிஷனர் அலுவலகத்தில் வந்து முத்தார் வந்து அவதூறாக பேசுறது, பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தவறாக பேசுறது, அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி பேசுறது, அந்த மாதிரி தவறுகளாக பேசுகிறாரு. அந்த காரணத்தினால வந்து நாங்கள் அவரை கைது பண்ணணும்னு நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக துறைமுக சார்பாக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கோமா கமிஷனர் ஆஃபீஸில். நாம் தமிழர் உதயகுமார். நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்கோம். துறைமுகம் தொகுதி சார்பாக வந்திருக்கோம். உங்க பெயர் என்ன? என் பேர் வந்து வினோத்குமார். இங்கே யூடியூபர் முக்தாரை பற்றி ஒரு புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம் துறைமுக தொகுதி சார்பாக. அவர் எப்படின்னா, இந்த திராவிட கைக்கூலிகள்கிட்டருந்து அவர் ஏதோ வாங்கிட்டார் தான் நான் நினைக்கிறேன். அந்த நோக்கத்தில் எப்பயுமே வந்து பேசின்னு இருக்காரு. இங்கே அவர் பேசுறது ஏதோ, அதாவது சாதாரண ஒரு மக்களை வந்து பேசுகிற மாரி, அந்த சாதாரண மக்களை பேசுறதே தப்பு தான். ஆனால் மிகப்பெரிய தலைவர் காமராஜரை பற்றி இங்கே பேசியிருக்காரு. அவர் வந்து கல்வி கண் கொடுத்தவர். இது வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். புரியுதா? இவர் வந்து இந்த திராவிட அரசியலுக்காக ஏன் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாருன்னு தெரியல. எப்படி சொல்றது, இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இவ்வளோ கேவலப்படுத்துறதுக்கு இவருக்கு யார் தைரியம் கொடுக்குறது? இந்த தைரியத்தை யார் கொடுக்குறது அப்படின்னு ஒரு எனக்கு நைட்டெல்லாம் இதெல்லாம் கேட்குறப்பன்னா நான் ஐயோ என்னடா இது இப்படி பேசுறாரு. காமராஜர் கல்வி கண் திறந்தவர். அவர் மதிய உணவு சத்துணவு வந்து அவர் தான் அறிவிச்சாரு. இந்த மாதிரி அவர் படிக்காத படிக்கலனாலும் மற்றவங்களை படிக்க வச்சவர். அவருக்கே இந்த இதுவை பண்றானுங்கன்னா, அவருக்கே அவன் முக்தார் இந்த மாதிரி வேலையை செய்யறான்னா, புரியுதுங்களா? மற்ற மக்களோட நிலைமை என்ன? அப்ப எல்லாரு மேலேயும் அவர் அவதூறு பரப்புறாரு தானே? அவ்வளவு பெரிய தலைவர் மேலேயே அவதூறு, எல்லார் மேலேயும் வைக்கிறாருங்க அவதூறு. முதல்ல அவரோட முதுவை வந்து அவரை திரும்பி பார்க்க சொல்லுங்க. புரியுதுங்களா? தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த செயல் வந்து கேவலமான செயல் தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்போ வந்து அவரை வந்து இங்கே வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் துறைமுகம் தொகுதி சார்பாக அண்ணன் தம்பி முருகேசன் தலைமையில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் இதற்கான ஒரு முடிவு வந்து காவல்துறை எடுக்கணும். இங்கே அண்ணா உங்க பெயர் சொல்லுங்கண்ணே. 59வது துறைமுக வட்டத்திலேருந்து தமிழ்வேல் பேசுகிறேன். இந்த மாதிரி முக்தார் அவர்கள் கல்வி தந்தை காமராஜரை ரொம்ப இழிவாக பேசியிருக்கிறார். அவர் மேலே கடுமையாக சட்டம் கொண்டு வரணும், வழக்கு பதிவு பண்ணி அவரை சிறையில் இது பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. தந்தை காமராஜரை பார்த்தா நம்ம தமிழ் மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறார். 80 லட்சத்தில் சவுக்கு மரம், படிப்பு, அதாவது அப்புறம் மதிய உணவு திட்டம், இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிற தலைவரை ரொம்ப இழிவாக பேசியிருக்கிறார். அதனால் அவரை கண்டிக்கணும்னுட்டு நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வலியுறுத்துறோம்.